Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர 4ஆம் தேதி லான்ச் ஆக போற ஒரு சூப்பரான ஆல் ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Nothing Phone 3A Proங்கிற 5G வெர்ஷன் தான். இந்த ஃபோன் வந்து 32000 ல இருந்து 36000 வரைக்கும் எக்ஸ்பெக்டட் பிரைஸா வந்து இருக்கு. ஒயிட் பிளாக்ங்கற ரெண்டு கலர்ல வருது. எல்லா லெவலுமே ஆல் ரவுண்டரா கொடுத்திருக்காங்க. சோ ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவலா இருக்கு. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இதில் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சோர்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 12 GB தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 GBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 4ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது. ஸோ இது மூலமாக மல்டிடாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ரேம் பூஸ்ட்டுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சோர்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து 128 இல்லைனா வந்து 256 GB இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. ஸோ 256 GBங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு மாசான ஸ்டோரேஜ். ஸோ அதன் மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அது மாதிரி 128 பார்த்தோம் அப்படின்னா அது வந்து லைட்டான யூசருக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். இது வந்து UFS வந்து 2.2 வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதை வந்து 3.1க்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OS. இந்த ஃபோனில் கஸ்டம் OS பார்த்தீங்கன்னா Nothing OS 3.1 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணி இருக்குது. அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 OS அப்டேட்டு, 4 செக்யூரிட்டி அப்டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 5000 லெவல் வந்து மில்லியம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா 45 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே பார்த்தோம் அப்படின்னா 100% சார்ஜ் ஆகுறது சொல்கிறாங்க. இது வந்து லொக்கேஷன் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் வேரி ஆகலாம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியான கம்பெனி Qualcomm உடைய Snapdragon 7S Gen 3 வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 2.50 GHz வந்து ஸ்பீடு. ஸோ இது மூலமாக ரெகுலராக இருக்கிற டாஸ்க்காக வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது, மேனேஜும் பண்ண முடியும். ஆனால் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் ப்ராசர் வந்து ஒரு நல்ல ப்ராசர் தான். இது கேமிங்க்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமிங்கோடைய ஜிபி பார்த்தோம் அப்படின்னா Adreno 810 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.77 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். 1 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்குது. 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 394 PPA வந்து சப்போர்ட் இருக்குது. 3000 வந்து பீக் நீட்ஸ் வந்து அவுட்டோர் சன்லைட் விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ Nothing ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ட்ரிபிள் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 MB வந்து மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 8 MB வந்து அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதுவும் வந்து 50 MB வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 50 MB மெயின் கேமராவில் OIS சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்டரி கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா Sony Lydia 600 கேமரா சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தேர்டு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து 50 MB கொடுத்துருக்காங்க. 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து சப்போர்ட் இருக்குது. 60x வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஜூமுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD 4K வரைக்கும் வீடியோ ஷூட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் வந்து சப்போர்ட் இருக்குது. செல்ஃபி கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 50 MB வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஃபுல் HD 4K வரைக்கும் வீடியோ ஷூட்டிங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் மாடலோட இந்த மாடல் வந்து ஒரு இம்ப்ரூவ்டு மாடலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 32,000லேருந்து 36,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 GB ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா 8 GB 128 GB வந்து பார்த்தீங்கன்னா 32,000 இருக்கும். அதுவே 8 GB 256 GB வந்து 34,000 இருக்கும். தென் அட்வான்ஸ் வெர்ஷன் 12 GB 256 GB இருந்தது அப்படின்னா 36,000 இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸு. இது வந்து வர 4ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து 211 கிராம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஹெவியான வெயிட் தான். ஸோ ஒரு ஃபோனில் என்னதான் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் வெயிட் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ லெஸ் தென் 200 இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு கச்சிதமான ஃபீலாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவியான வெயிட்டு. ஸோ அதனால் வெயிட்டை வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.39 mm வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோனில் மொத்தமே 2 ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இன்டர்னல் தான், மெமரி கார்டுக்கான சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நோ. அண்ட் யூஎஸ்பி வெர்ஷன் வந்து 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபோனில் எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்டு ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்து இருக்குது. வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் டைப் சி, ஆடியோ ஜாக்கு, பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக்கு, அதுக்கப்புறம் NFC கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து IP64 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் ட்ராபேக் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக வைக்கிறோம். ஸோ 256 GB சூஸ் பண்ணுங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக தெரியாது. மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். 8Kக்கு வந்து சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது இந்த ரேஞ்சுக்கு வந்து 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எஃப்எம்க்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து வர 4ஆம் தேதி 3:30 மணிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேல் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.